ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, க்ராசரி ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு வீக்கும் ஷாப் பண்ணுவேன். ஸோ அதை நான் என்னுடைய சேனலில் ரெகுலராக ஒவ்வொரு வீக்குமே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றது. ஓகே, வாங்க இந்த வாரம் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீக்கில் எனக்கு எவ்வளோ முடிஞ்சுது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே ஃப்ரான்ஸில் நான் இந்த வீக் நான் போன கடைன்னு பார்த்திங்கன்னா ஓஷான் ஹைப்பர் மார்ஷே. இங்கே தான் நான் இந்த வாரம் ஷாப் பண்ணேன். நார்மலாக அப்படி இல்லைன்னா நான் லிட்லேயும் ஷாப் பண்ணுவேன், லுக்லர்லேயும் ஷாப் பண்ணுவேன். ஸோ இந்த வீக் நான் சூஸ் பண்ண கடை பார்த்திங்கன்னா ஓஷான் ஹைப்பர் மார்ஷே. ஏன்னா ஓஷான் ஹைப்பர் மார்ஷேயில் இந்த முறை கொஞ்சம் பேம்பர்ஸுகள் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன்கள் போட்டிருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்குவோம்னு தான் போனேன் நான். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். என்னென்ன நான் வாங்கினேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த முறை கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன், ப்ளஸ் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த முறை நான்வெஜ் மட்டும் வாங்கலை எதுவுமே. ஏன்னா இப்போ விரதம் அப்படின்றது வழியாக எந்த நான்வெஜ் திங்ஸும் நான் வாங்கி கொள்ளலை. நார்மலாக சும்மா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த வீக் ஓஷான் ஹைப்பர் மார்ஷேயில் பார்த்திங்களா சில ப்ரொமோஷன்களும் போயிட்டுருக்குது. ஸோ ஒன்று வாங்கினா அடுத்தது 50%, 60%, 2 விதமான ப்ரொமோஷன்கள் இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன வாங்கினேன் வித் ப்ரைஸோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நாங்கள் பார்ப்போம் என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதலாவது பார்த்திங்கன்னா இந்த ஜாம் வாங்கினோம். இந்த பிராண்டில் ஆண்ட்ரோஸ்ன்ற பிராண்டில் இது 30% மது சுக்ரே குறைவாக இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்களென்றால் இந்த லெமன் வாங்கினேன் நான். இது 5 போட்ட லெமன். இது 1.15 ஈரோ. அடுத்தது பார்த்திங்களா இது ரவை வாங்கினேன் நான். இது மீடியம் சைஸான ரவை தான் வாங்கினேன் நான். ஆகிலும் ஃபைனாக வாங்கலை. ஸோ மீடியம் சைஸான ரவை வாங்கியிருக்கிறேன். இது 1 கிலோ பேக்கெட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் வாங்கினேன் நான். இது 1/2 கிலோ டேட்ஸ். ஸோ இந்த டேட்ஸும் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யோகேட் வாங்கினேன்னா இது சின்ன பிள்ளை 6 months to 36 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம், நல்லது. அது பிள்ளைகளுக்காக வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூஷா பப்பி வாங்கியிருக்கிறேன் நான். இது ஓஷான் பிராண்ட். ஸோ அதுவும் வாங்கினேன் நான் ஒரு பாக்ஸ். அடுத்தது இந்த ஃபுல் வீட் பிரெட் வாங்கினேன் நான், இந்த ரஸுக்கு மாதிரி. இந்த பேக் பார்த்திங்களாண்டா 1 வாங்கினா அடுத்தது 50% டிஸ்கவுண்ட்ஸில் இருந்தது. ஸோ இந்த இதுவும் நான் வாங்கியிருக்கேன். இது செகண்ட் பேக். இது கொம்ப்ளே. அப்போ இது நல்ல இது நார்மல் மைதாவில் எல்லாமே இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் வாங்கினேன் 50 கிராம், 4 ரூபா சுச்சம். ஓகே, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இது 50 கிராம். இது ஓகே, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருந்தது. இது அடுத்தது பார்த்திங்களா இந்த சலாட் வாங்கினேன் நான். ஓகே, இது 3 போட்டது 1 ஈரோ 25 சென்டியம் இந்த ப்ரைஸில் வாங்கினேன் நான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வைப்ஸ் வாங்கினேன் நான். இது 3-in-1 வைப்ஸ் புதுசாக இருந்தது, விண்டோ க்ளீன் பண்ணுறது. ஸோ அதை நான் முதல் முறையாக வாங்கியிருக்கிறேன். இதுக்கு நான் பார்த்ததில்லை, ஓஷோனில் தேடினதில்லை. நார்மல் வைப் தான் வாங்கினேன் நான். ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன், யூஸ் பண்ணி பார்ப்போம். இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கில் இது வாங்கினேன். வாழைப்பழம் வாங்கினேன், பியோ வாழைப்பழம். இது 5 போட்டது 1.99 ஈரோ. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட் வாங்கினேன் நான். இது பார்த்திங்கன்னா 1.49 ஈரோ. இது சின்ன பிள்ளைகளுக்கான பர்பஸ் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க ஒவ்வொரு ஃப்ரூட் ஃப்ளேவர்லேயும் இருக்குது. ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, இப்படி ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் இருக்குது. ஸோ அந்த பிஸ்கெட் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்திங்களா இந்த வெண்டிக்காய் வாங்கினேன் நான். இந்த வெண்டிக்காய் ஒரு கொஞ்சம் இருந்தது, ஓகே தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்தேன் நான். இது கிலோ 7.99 ஈரோ. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸ் வாங்கினேன் நான். இது இத்தாலி கிரேப்ஸ்
2.99 அந்த ப்ரைஸ் படி தான் போகுது. இப்போ கொஞ்சம் விலை ஏறிட்டு பாருங்கள் 2.99 கிலோ, இது €2.09. ஸோ அந்த ப்ரைஸில் தான். ஆனால் நல்ல இனிப்பு, நல்லா பழுத்துட்டு தானே, அப்போ நல்ல இனிப்பாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஓரஞ்சஸ் வாங்கினேன் நான். இது 3.99 கிலோ. இது வந்து போர்ச்சுகல்லேருந்து வாகிறது. மொத்தம் பார்த்திங்களா €5.27. ஸோ இந்த குட்டி ஓரஞ்ச் அது வாங்கியிருந்தது. நல்ல இனிப்பாகவும் இருந்தது, ஓகேயாக இருந்தது. ஸோ அதுவும் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 2 கிலோ ஆப்பிள். ஸோ அதுவும் வாங்கினேன் நான். சின்ன சின்ன ஆப்பிளாக இருந்தது, அதுவும் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பால் இதுகள் போட்ட மாதிரி 12 போட்டது, அந்த பானம் வாங்கினேன் நான். அடுத்தது பார்த்திங்களா இஞ்சி வாங்கினேன் நான். இஞ்சி வந்து 3.99 கிலோ, €1.16 அந்த ப்ரைஸுக்கு எடுத்தேன் நான். ஆல்ரெடி இருந்தபடியாக கொஞ்சமாக எடுத்தேன் நான். அடுத்தது பார்த்திங்களாண்டா இந்த ஒனியன் வாங்கினேன்னா, இந்த ஒனியன் வந்து இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்களா €1.15. நார்மலாக இது 1 கிலோ பேக்கெட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பன்சானி பிராண்டோடைய பாஸ்தா வாங்கினேன் நான். பெனே பாஸ்தா. இது வந்து 2+1 அந்த ப்ரொமோஷனில் இருந்தது. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா €2.199 அந்த ப்ரைஸுக்கு இருந்தது. 2+1 ஓஷோன் கடையில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேபி பெல் சீஸ் வாங்கினேன் நான். இது பிள்ளைகளுக்கு ஓகேயாக இருக்கும், ஸோ அதனால் வாங்கினேன் நான். இந்த சீஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்கள் விட்டு யாரும் சின்ன பிள்ளைகளோட பெரியாக்களும் சாப்பிடலாம். இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பிராண்டோடைய இது கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரசிடெண்ட்டோடைய வந்து இது வாங்கினேன் நான், பட்டர் வாங்கினேன் நான். இது அன்சால்ட்டட் பட்டர். இது வந்து 1/4 கிலோ இது போட்டது. ஸோ அதுவும் வாங்கினேன். அடுத்தது இதுவும் ஒரு விதமான சீஸ். இது சின்ன பிள்ளைகளுக்காக இருக்குது. இது 4 போட்டது. ஸோ ஒரு நீட்டாக இருக்கும், அது பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டா அவங்க சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வாங்கினேன் நான். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கினேன் நான், 3 போட்டது. அடுத்தது பார்த்திங்களாண்டா கீரை வாங்கினேன் நான். இது 400 கிராம் போட்டது. ஸோ எப்பினார் கீரை, ஸ்பினாஷ் கீரை. ஸோ இது வாங்கினேன் நான். இது 19ஆம் தேதிக்குள்ளே சமைக்கணும், அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. இது ஒன்று தான் இருந்தது, ஸோ எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின திங்ஸுகள். பாருங்கோ. ஃபைனலாக வந்து நான் எப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் பாருங்கள். நான் எப்படி ஃப்ரூட்ஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் காட்டியிருக்கிறேன். பாருங்கள் இந்த வீடியோடைய எண்டில். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து போனால், பேம்பர்ஸ் வாங்கினேன்னா 4 பேக் வாங்கினேன்னா, இது 2ஆம் நம்பரில் இருந்து போட்டிருக்குறாங்க. பேண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பம்பர்ஸ் இந்த நார்மல் இதாகவே இருந்தாலும் சரி, இது போட்டிருக்குறாங்க ப்ரொமோஷனில். 1 வாங்கினா அடுத்தது 70% என்ற ப்ரொமோஷன் போட்டிருக்காங்க ஓஷோன் ஹைப்பர் மார்ஷேயில். ஸோ உங்களுக்கு யாருக்கும் வேணுமெண்டா தயவுசெய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ 70% இது டிஸ்கவுண்ட்ஸில் போட்டிருக்குறாங்க ஓஷோனில். அதை நான் 1 பேக் மட்டும்தான் காட்டினேன் நான். நான் 3 பேக் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறேன். பாருங்கள். ஓகே, நான் இந்த முறை என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஒவ்வொன்றா ஷேர் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 கிலோ ஆப்பிள் வாங்கினேன் நான். முதல்ல அது போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டியான ஒரஞ்சஸ் வாங்கினேன். கிளிமத்தினு வாங்க இங்கே. ஸோ அடுத்தது பார்த்திங்களா இந்த ஆர்கானிக் பனானா வாங்கினேன் நான், அதுவும் வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்களா கிரேப்ஸும் வாங்கினேன் நான், அதையும் வச்சாச்சு. ஸோ இந்த வீக் நான் வாங்கின திங்ஸ் இதெல்லாம் தான். என்னுடைய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு வீக்கும் நான் க்ரோசரி ஷாப்பிங் ஆல் போடுவேன் என்னுடைய சேனலில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.